ஹாய், குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். யூஸ்வலாக மார்க்கெட் ஹவர்ஸில் வர மாட்டோம், வீடியோவும் ரெக்கார்ட் பண்ண மாட்டோம். ஓகே, இன்னைக்கு வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டி நேற்று பார்க்க வேண்டிய வீடியோ தான் லெவல்ஸ். அண்ட் தென் ஒரு ஐடி செக்டார் ஃபால் ஆகிட்டு இருக்கு. இந்த ஐடி ஃபாலில் எந்தெந்த ஸ்டாக்ஸை நம்ம எடுப்போம் அப்படின்ட்டு ரீல்ஸும் கொடுத்துருப்போம். ஓகே, ஒரு வீடியோவாக கொடுத்துடலாம். நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு அந்த லெவல்ஸ் சொல்லி கொடுத்தா இன்னமும் கிளியரா இருக்கும் அப்படின்றதுக்கோசரம் ஒரு வீடியோவா ரெடி பண்றோம். ஓகே, நம்ம என்ன ரேஞ்ச் சொல்லியிருந்தோம்? 21,750க்கு கீழே பிலோ ஓப்பன் அண்ட் க்ளோஸ் வந்தா மார்க்கெட் ஃபால் ஆகும்னு எக்ஸாக்டா அங்க வந்து பவுன்ஸ் பேக். ஓகே, இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? மார்க்கெட் வந்து டுவர்ட்ஸ் அடுத்த ஸ்விங் போக போதா, இல்ல இன்னும் வால்டிட்டியா தான் இருக்க போதா? அப்ப இந்த ட்ரெண்ட் லைனை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி போடுறோம். அப்போ மல்டிபிள் டைம்ஸ் ஆஃப் கனெக்டிவிட்டி வந்திருக்கு. அப்போ ஸ்ட்ராங்கா இந்த இடத்துல சப்போர்ட் தான் எடுத்திருக்கு. ஓகே, அப்போ ரெசிஸ்டன்ஸா 22,350க்கு மேல போனாதான் புல். எது 22,350க்கு மேல ஓப்பன் அண்ட் க்ளோஸ் வந்தாதான் அடுத்த ஸ்விங்கான 23,032 அப்படின்றதுக்கு மூவ் ஆகும். இப்போ மார்க்கெட் கேப் அப்ல ஓப்பன் ஆனாலும் அந்த இடத்துல வந்து சஸ்டெயின் தான் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு டே க்ளோசிங் வரைக்காலும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆக வேண்டும். மார்க்கெட் இங்க இருந்து கீழே வந்தாலும் கவலைப்பட தேவையில்லை. ஃபர்தர் ஸ்ட்ராங் சப்போர்ட்லாம் நம்மளுக்கு இருக்கு. அதாவது ட்ரெண்டோடைய சப்போர்ட் இருக்கு, அண்ட் தென் ஹரிசாண்டல் சப்போர்ட் இருக்கு. டோன்ட் பேனிக். ஒரு இன்வெஸ்டரா இருந்தா பேனிக் ஆக வேண்டிய சுச்சுவேஷன் கிடையாது. அப் டு எலெக்ஷன் டேட்டாஸ் வர இருக்கலாம், ஏப்ரல் 4 ரிசல்ட் வர இருக்கலாம், மார்க்கெட் வால்டலிட்டியா தான் இருக்கும். இந்த வால்டலிட்டியை பொறுத்துக்கிட்டு இருங்க அப்படின்றதா சொல்லுவோம். இதை ஆப்பர்ச்சுனிட்டியா யூஸ் பண்ணுங்க. மார்க்கெட் வந்து வால்டிலிட்டி கொடுக்குது, நல்ல நல்ல ஸ்டாக்ஸ் வந்து மேல இருந்து கீழே இறங்கி வருது, லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணிட்டு டுவர்ட்ஸ் மேல போகுதுன்னா அந்த லிக்விடிட்டி கலெக்ட் பண்ற ஏரியால பை பண்ணி சேவ் பண்ணி வைங்க, சிறுக சிறுக சேர்த்து வையுங்கள். ஸ்டாக் மார்க்கெட் என்பது உண்டியல் சேமிப்பு. நான் பல முறை சொல்லுவேன், இது ஒரு சேமிப்பா பாருங்க. இங்க பணம் சம்பாதிக்கக்கூடிய இடமா பார்க்காதீங்க. சேமிச்சு வச்சாவே உங்க சேமிப்பு பெருகி கொண்டு வரும். இதுதான் ஸ்டாக் மார்க்கெட்டோடைய டெஃபினிஷன். தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டு தப்பு தப்பா ஆட்ட ஆடி பணத்தை லாஸ் பண்ணாதீங்க அப்படின்றதான் சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் மார்க்கெட் வந்து நான்லாம் வந்து கரெக்ஷன் ஆகணும்னு தான் காத்துக்கிட்டு இருக்கிறேன். எனக்குலாம் இந்த சப்போர்ட்லாம் உடச்சி விழுமா அடுத்த ஒரு பெரிய ஒரு கரெக்ஷன் வருமா அப்படின்ட்டு காத்துக்கிட்டு இருக்கும். இவ்வளவு தூரம் மார்க்கெட் எந்த ஜோன் இருக்காலும் 20,264 வந்தாலும் மார்க்கெட் ஸ்டில் புல்லிஷ் கண்ட்ரோல் தான். அது வந்து கிராஷ் எல்லாம் எடுத்துக்க முடியாது. ஏறினதுக்கு உண்டான இறக்கம். இன்னும் இங்க இருந்து ஒரு 6 முதல் 7% விழுந்தாலும் வாங்குவதற்குண்டான இடமாக தான் பார்க்க வேண்டும் நண்பர்களே. இது வந்து செல்லிங் கிடையாது. இதுல வந்து ஒரு மைல்டா ஒரு பேட்டர்ன், அதாவது சொல்லி பயம்புறுத்துறன்னுட்டு நினைச்சுக்காதீங்க. சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை அப்படின்றதா சொல்லலாம். இங்க ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் மாதிரி வருது. என்ன சொல்றது, ஒரு டிபிக்கல் ஹெட் அண்ட் ஷோல்டர் மாதிரி வருது. இது ஒரு லெஃப்ட் ஷோல்டராகவும், இது ஒரு ஹெட்டாகவும், இது ஒரு ரைட் ஷோல்டராகவும் கன்வெர்ட் ஆகிட்டு இருக்கு. ஃபர்தர் எனி வீக்னஸ் நான் இன்னைக்கே சொல்லி வைக்கிறேன். ஏதாவது ஒரு வீக்னஸ் 21,330க்கு கீழே, இந்த ரேஞ்சுக்கு கீழே ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கிடைச்சதுன்னா ஃபர்தரா மார்க்கெட் இவ்வளவு பெரிய கரெக்ஷன் வரும். பணத்தை முழு பணத்தையும் மார்க்கெட்ல போடாதீங்க. ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸா கையில வச்சுக்குங்க. மார்க்கெட்ல பணத்தை போடுங்க, வேணான்னு சொல்லல. ஆனா கீழே இறங்கி வரும்போது நம்மளுடைய ஸ்டாக்ஸை ஆவரேஜ் பண்ணணும். ஆவரேஜ் பண்றதுக்கு ஃபண்ட்ஸ் வேணும். இது கூட ஒரு ஷார்ட் கவரிங் ரேலியா தான் நான் பாக்குறேன். அந்த 22,350க்கு மேல உடைச்சு வச்சாதான் மார்க்கெட் டுவர்ட்ஸ் மேல போகும். இன்கேஸ் இந்த ஜோனை உடைச்சதுன்னா சப்போர்ட் 1 அண்ட் தென் லாங் டேர்ம் சப்போர்ட்டான 20,230 இந்த ரேஞ்சுக்கு மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆகும். சார் சொன்னதை புரிஞ்சுக்குங்க. இது ஜஸ்ட் ஒரு அலர்ட் தான். நான் யாரையும் வந்து என்ன சொல்றது, ஃபியர் ஒரு பேனிக் செல்லிங் பண்ணிட்டு வாங்க அப்படின்ட்டுலாம் சொல்ல. ஜஸ்ட் ஏ அலர்ட்டை புரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணக்கூடிய நண்பர்கள் ட்ரேட் பண்ணுங்க. தெரியுதுங்களா? இந்த இடத்துல வந்து கிளீனா வந்து ஒரு ட்ரிபிள் டாப் அடிச்சிடுச்சு. இந்த இடத்துல வந்து ஒரு பேரிஷ்க்கு உண்டான கேண்டில். இந்த கேண்டிலுக்கு கீழே தான் கேண்டில்ஸ் இருக்கு. அடுத்த மாதிரி இந்த ரேஞ்சுக்கு மேல ஓப்பன் அண்ட் க்ளோஸ் போனா தான் அடுத்த ஸ்விங். இல்லைன்னா மார்க்கெட் கீழே வந்ததுன்னா இந்த ரேஞ்சுக்கு கீழே 21,750க்கு கீழே ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கிடைச்சதுன்னா நல்ல ஒரு ஃபால் வரும். இதெல்லாம் வந்து ஒரு புட் ஆப்ஷன் எடுத்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி வாங்கி வைக்கலாம். இங்க இருந்து உடைச்சதுன்னா 21,750 உடைச்சதுன்னா ஃபர்தரா ஒரு 450 பாயிண்ட்ஸ் வரும். நம்ம எப்போ வந்து பொசிஷன் எல்லாம் எக்ஸிட் பண்ணாம ஒரு புட் ஆப்ஷன் ஸ்ட்ராங்கா வாங்கி ஹோல்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா
கிட்டத்தட்ட 21,350க்கு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கிடைக்கும் போது தான் நல்ல பெரிய ரேலி ஒரு 5.5% கிடைக்கும். இந்த ரேலியில தான் நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணணும். இந்த ரேலிலாம் வந்து சும்மா ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் மாதிரி வந்துட்டு தூக்கிட்டு போயிட்டு சைட்வேஸ் தான் போவாங்க. திஸ் ஆர் த திங்ஸ் இன் நிஃப்டி. நிஃப்டி பேங்க் வந்து ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட் கொடுத்துட்டு கீழே வந்துடுச்சு. நம்ம இந்த ரேஞ்சில் வந்து நல்லா பிரேக் அவுட் ஆயிருக்கு, மேலே போகும்னு நினைச்சோம். பட் இந்த ரெசிஸ்டன்ஸை உடைக்க முடியாம அண்ட் தென் குளோபல் எக்கனாமி, அதாவது வேர்ல்டு மார்க்கெட்டே ஒரு பேனிக்ல இருக்கு. வார்ன்ற கிரைசிஸ்ல செல்லிங் வந்ததுனால நல்ல ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணி கீழே இறக்கி விட்டாங்க. ஓகே, அண்ட் தென் சப்போர்ட், ஸ்ட்ராங்கான சப்போர்ட் வந்து 45,560 இந்த ரேஞ்சுக்கு கீழே உடைத்தால்தான் மார்க்கெட் வந்து ஒரு கரெக்ஷன் மோடுக்கு வரும். அந்த கரெக்ஷன் மோடு வந்து கிட்டத்தட்ட எவ்வளவு தூரத்துக்கு இறங்கலாம்? 44,661. எப்போ நம்மளுக்கு வந்து இந்த ரேஞ்சை உடைக்கணும், இதை கூட வந்து இதுதான் சொல்லலாம். இங்க இருந்தும் ஒரு ஹண்டிங் மாதிரி உள்ள எடுத்துட்டு வந்து கூட எடுத்துட்டு போவாங்க. அதனால வந்து எப்போ நம்மளுக்கு வந்து 45,800க்கு கீழே பிரேக் அவுட் கிடைக்குதோ அப்பதான் வந்து இந்த ஒரு புட் ஆப்ஷன்லாம் எடுத்து வச்சு என்ஜாய் பண்ண முடியும். ஒரு நண்பர் வந்து புட் ஆப்ஷனை பத்தி சொல்ல மாட்டேங்கிறீங்களா, சொல்ல மாட்டேங்க. புட் ஆப்ஷன் கால் ஆப்ஷன் நம்போது இது மாதிரி டிராஸ்டிக்கா விழணும், டிராஸ்டிக்கா ஏறணும். இது மாதிரி சைட்வேஸ் ரேஞ்ச் எல்லாம் போனா நம்மள ஹண்ட் பண்ணிடுவாங்க, பிரீமியமா ஹண்டிங் பண்ணிடுவாங்க. அதனாலதான் நாங்க அது ஆப்ஷன்ஸ் வந்து ஹைலி ரிஸ்க் பிரதர். அது வந்து ஒரு கேம்பிளிங் மாதிரி. ஆப்ஷன் செல்லருடைய ஜோன்ல தான் நீங்க போய் சம்பாதிக்கிறீங்க. ஆப்ஷன் செல்லர் வந்து ட்ராப் வச்சு கூட்டுட்டு போய் குத்துன்னு குத்துவாங்க. மூஞ்சி முகரெல்லாம் பேந்து போற மாதிரி அடிப்பாங்க. ஒரு நாள் சம்பாதிக்கலாம், 2 நாள் சம்பாதிக்கலாம். கன்சிஸ்டா ஆப்ஷன் பையிங்ல சம்பாதிக்கிறது ரொம்பவும் கஷ்டம். அதுவும் ஆப்ஷன் பையிங் வந்து 24 hours, அதாவது மார்க்கெட் டேட்டாஸை நீங்க அனலைஸ் பண்ணணும், வேர்ல்டு எக்கனாமியை பார்க்கணும், அண்ட் தென் ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டை பார்க்கணும், ஓஐ டேட்டாவை பார்க்கணும். எல்லாம் பெரிய கான்செப்ட். சும்மா வந்து நம்ம நீங்க சொல்லுங்க நாங்க அப்படின்றதெல்லாம் இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. எங்க ஸ்டூடெண்ட்டுக்கே நாங்க சொல்ல மாட்டோம். எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு இது மாதிரி மூவ் இருந்தா மட்டும் தான் சொல்லுவோம். அங்க பாருங்க ஒரு நல்ல ஒரு மூவ் வரப்போகுது, அதுல வேணா என்ஜாய் பண்ணுங்க. எங்க ஸ்டாப் லாஸ் அப்படின்றது பப்ளிக்கு நான் சொல்ல மாட்டேன் பிரதர். ஆப்ஷன்ஸை பத்தி சம்பாதிக்க என்னை நம்பி வந்து நிறைய பேர் வந்து ஃபாலோவர்ஸ் வந்து ஏதாவது ஒரு 10 ரூபாய் சம்பாதிக்க முடியுமான்னு தான் இருக்கிறாங்க. அவங்கள போய் வீணா போய் ட்ராப்ல சிக்க வைக்கிறதுக்கு எனக்கு விருப்பமும் கிடையாது. அப்படின்றது தான் நம்ம சொல்லலாம். ஸ்ட்ராங் புல்லிஷ். இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் மேலே போயிட்டு ஒரு கரெக்ஷன் வந்தாலும் சப்போர்ட் எடுத்துட்டு மேலே தான் போகும். ஓகே, இப்போ நம்ம என்னென்ன ஸ்டாக் பார்க்குறோம்? விப்ரோ, இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் அண்ட் தென் ஹெச்சிஎல் டெக்னாலஜி. இந்த 4 ஸ்டாக் இதா கூட வந்து ஒரு மல்டியர் பிரேக் அவுட் ஆன பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன். அப்ப இந்த பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷனை நம்ம எந்த ஜோன்ல சொன்னோம்? பிபிசிஎல் இப்போ வந்து என்ன ஒரு மூவ் கொடுத்துருக்கு, கிட்டத்தட்ட இந்த இடத்துல இருந்து இப்போதைக்கு வந்து ஒரு 67%. நம்ம பைக்கால் ரெக்கமெண்டேஷன் கொடுத்த இடத்துல இருந்து எந்த இடம்? லாஸ்ட் இயர் இந்த லோல வரும்போது சொன்னோம், அண்ட் தென் இந்த இடத்துலயும் சொன்னோம். அந்த லோல வாங்கினவங்களுக்கு 102%. அதாவது ஒரு எப்ப மார்க்கெட் கரெக்ஷன் ஆகி ஒரு அண்டர் வேல்யூக்கு வருதோ அப்பதான் நம்ம ஸ்டாக்ஸை வாங்கணும். அப்பதான் பெரிய டிராஸ்டிக்கான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்றத சொல்லலாம். இப்போ வந்து இந்த பிபிசிஎல் வந்து என்ன நடந்திருக்கு, இப்போ அடுத்த ஒரு பெரிய மூவ் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா கட்டாயம் இந்த ஸ்டாக்ல இருக்கு அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். எதனால சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருப்போம் பலமுறை. எருவா மட்டின்ட்டு ஒன்று சொல்லி கொடுத்தோம், அண்ட் தென் இன்னொன்று செங்கல் உடைப்புன்னிட்டு. அப்போ இது எவ்வளவு பெரிய செங்கல் அப்படின்றது நீங்க தான் முடிவு பண்ணணும். இந்த செங்கலை உடைச்சிருக்கு எவ்வளோ கிளீனா வந்து மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷன் அப்படின்னுவாங்க. இந்த ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷன்ல தான் நம்ம பைக்கால் ரெக்கமெண்டேஷன் கொடுத்தோம். இந்த இடத்துல வந்து ஒரு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் மாதிரி வருதுங்க, இங்கெல்லாம் பைட் பண்ணுங்கன்னு. அப்போ லாஸ்ட் இயர் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டின்ட்டு வாங்கினவங்களுக்கு 102% மேல லாபத்துல வந்திருக்கு. இப்போதைக்கு அவங்க வந்து ஒரு 93% லாபத்துல இருக்கிறாங்க. இப்போ ஃப்ரெஷ் பை பண்ணலாமா அந்த ஸ்டாக்ல? அப்போ ஃப்ரெஷ் பைக்கு உண்டான ஜோன் இருக்கா? நிறைய பேர் சொல்றாங்க க்ரூட் ஆயில் ஃபாலிங், இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் கீழே வரும். அது எப்படி வரும்? ஒரு ஏற்றத்திற்கு உண்டான இறக்கத்தை பதிவு செய்து விட்டு டுவர்ட்ஸ் அடுத்த ஸ்விங் ஸ்டார்ட் ஆகும். சரி, ஒரு ஸ்டாக்குக்கு வந்து பாசிட்டிவ் நியூஸ் வருது, அப்போ இந்த இடத்துல ஏன் நெகட்டிவ் நியூஸஸ் வந்தது? அப்போ வந்து க்ரூட் வந்து செல்லிங்ல தான் இருந்தது. அப்போ நான் இந்த இடத்துல வந்து அக்குமுலேட் பண்ணுங்க, க்ரூட் நல்ல க்ரூட் ஆயில் செல்லிங் அப்படின்ட்டு 2-3 வீடியோ கொடுத்துருப்பேன், எந்தெந்த நிறுவனங்கள் பயன்பெறும்னுட்டு. அப்போ இந்த லோல வாங்கினவங்களுக்கு தான் இவ்வளவு பெரிய ரிட்டர்ன்ஸ், புரியுதுங்களா? அப்போ இந்த ஏற்றத்துல இருந்து இந்த இறக்கத்தை பொறுத்துக்க முடியாம எக்ஸிட் பண்ணவங்களுக்கு
எவ்வளவு பெரிய லாபத்தை விட்டாங்க. அப்போ இங்க இருந்து ஏறுச்சுன்னா ஒரு கரெக்ஷன், இது வந்து கரெக்ஷன் ஃபார் ஹெல்தி டு நெக்ஸ்ட் மூவ். அடுத்த ஒரு கட்டத்துக்கு மூவ் ஆகுதுன்னா ஒரு மேராத்தான் ரன்னர் வந்து ஓடிக்கிட்டே இருப்பாங்கம்மா. எப்படி ஓடிக்கிட்டு இருப்பாங்க? 100 மைல் வேகத்துல ஓடுவாங்களா? 70 மைல் வேகத்துல ஓடுவாங்களா? அவ்வளவு வேகத்துல யாராலும் ஓட முடியாது. ஓடுவாங்க. அது வந்து 100 மீட்டர் ஓட்டப்பந்தய வீரர் போய் பாத்தீங்கன்னா சிறுத்தையின் வேகத்துக்கு ஈக்குவலா ஓடுவாங்க. உசைன் போல்ட் எடுத்துக்கோங்க, உலகின் நம்பர் 1 ரன்னர். என்ன சொல்றது, 100 மீட்டர்ஸ் அவரை அடிச்சுக்க முடியாது. அப்போ அவர் வந்து அந்த ஸ்பீட் அவருக்கு இருக்கணும். அந்த ஸ்பீடு ஜோன் எதுன்னு பாத்தீங்கன்னா அந்த பிரேக் அவுட் ஆகி இப்படி மூவ் ஆகிறது தான் அந்த ஸ்பீடு. இப்போ இந்த ஸ்பீடு வந்து மொமெண்டம் ஸ்லோ டவுன் ஆகுதுன்னா என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்துட்டு அடுத்த மூவ்க்கு தயாராகி கொண்டு உள்ளது. அப்போ நெக்ஸ்ட் மூவ் நம்ம எப்படி எதிர்பார்க்கலாம்? இந்த ஸ்டாக் வந்து அரௌண்ட் ஒரு 500க்கு கிடைச்சா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியா அக்குமுலேட் பண்ணுங்க. இப்பயும் சொல்றேன், ஒரு 690ல இருந்து ஒரு 595, ஒரு 100 ரூபாய் டிஸ்கவுண்டட் பிரைஸ்ல தான் இருக்கு. இங்க ஒரு அட்டெம்ப்ட் எடுங்க. நீங்க ஒரு 100 குவான்டிட்டி பை பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்டா இந்த இடத்துல 600ல 30 ஸ்டாக்ஸ் பை பண்ணிக்கோங்க. செகண்ட் லெவல் ஆவரேஜ் அப்படின்றது இந்த 500க்கு வரும்போது ஆவரேஜ் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க. ரிவர்சல் ஆகும்போது அக்ரெசிவ் பையா பை பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் கான்செப்ட். ஒரு பெரிய மூவ் இருக்கு இந்த ஸ்டாக்ல. இறங்கினாலும் யார் வச்சிருந்தாலும் ஹோல்ட் பண்ணுங்க, அவசரப்படாதீங்க. நான் இந்த இயருக்கு இந்த ஸ்டாக் வந்து ஃபர்ஸ்ட் லெவலா ஒரு 800க்கு மூவ் ஆகும், செகண்ட் லெவலா ஒரு 900க்கு மூவ் ஆகும். ஒரு 1 or 2 இயர், இந்த இயர்னா இந்த இயர்லயே போகணுன்ற அவசியம் கிடையாது. ஒரு 1 or 2 இயர், ஒரு லாங் டேர்ம் டைம் எடுத்துக்கோங்க. ஒரு 2 இயர் 3 இயர்ஸ் கூட ஹோல்ட் பண்ண முடியலன்னா இந்த ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வராதிங்க. யார் இங்க ஹோல்டிங் எபிலிட்டி உள்ளோட ஹோல்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கு தான் இவ்வளவு பெரிய ரிட்டர்ன்ஸ் கிடைத்துள்ளது அப்படின்றத இங்க பதிவு பண்ணிக்கலாம். நல்ல ஒரு கன்சால்டேஷன், பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட்டுக்கு தான் வருது. டோன்ட் பேனிக் அப்படின்றது தான் சொல்லலாம். என்னுடைய ப்ரீமியம் மெம்பர்ஸ் வந்து சார் என்ன சார் 100% பார்த்துட்டு 90% இருக்கு, செல் பண்ணிடலாமான்னு கேட்டீங்க. பொறுமையா இருங்க. இங்க எவ்வளவு காலம் பொறுமையா இருந்தீங்க அதுக்கேற்ற மாதிரி இங்கேயும் பொறுமையா இருங்க. ஓகே, விப்ரோ பேஷண்ட் இல்லைன்னா இங்க வந்து சம்பாதிக்க முடியாது. இங்க மிகப்பெரிய ரோலே பேஷன், அதான் கீ ஆஃப் சக்சஸ் அப்படின்றத நான் சொல்லுவேன். நான் இந்த இடத்துல ஒரு பிரேக் வரும்போது சொன்னேன். எந்த பிரேக் வரும்போது சொன்னேன் யோசிச்சு பாத்தீங்களா? கிளீனாங்க பிரேக் வரும்போது சொன்னேன். இந்த இடத்துல வாங்கிட்டு நிறைய பேர் என்னன்னாங்க, கீழே வந்தோடனே விப்ரோக்கு ஜொரம் அடிக்குதா, என்ன ஆச்சு ஏதாச்சுலாம் கேட்டவங்க உண்டு. அது வந்து லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ண வருது. இந்த இடத்துல பை பண்ணுங்க, ரீ ஆவரேஜ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம். அந்த ரீ ஆவரேஜ் பண்ணவங்க கிட்டத்தட்ட ஒரு 50% உண்டான ரிட்டர்ன்ஸை போயிட்டு இப்பயும் ஒரு 21% லாபத்துல தான் இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஸ்விங் ஸ்டார்ட் ஆகும்போது மீண்டும் இந்த ஐயை போகும். இந்த ஐக்கு மேல ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கிடைச்சதுன்னா 600 and 1200 நெக்ஸ்ட் டார்கெட் மூவ் ஆகும். அண்ட் இன் ஆல் டைம் ஐ. என்னுடைய நண்பர்கிட்ட நான் ஒரு ரீல்ஸ் போட்டிருப்பேன், விப்ரோ ஆல் டைம் ஐக்கு போகும்னுட்டு. இந்த வருஷத்துல போச்சுன்னா அவருக்கு நான் 10 ஸ்டாக் தரணும், அவரு எனக்கு 10 ஸ்டாக் தருவாரு. போலன்னா நான் அவருக்கு 10 ஸ்டாக் தரணும். அக்ரிமெண்ட்லாம் இருக்குது, பார்ப்போம், பொறுமையா பார்ப்போம். ஆனா ஆல் டைம் ஐயா ரீச் ஆகும் அப்படின்றதா சொல்லலாம். அப்போ விப்ரோ என்ன நடந்திருக்கு? நல்ல ஒரு ஏற்றத்திற்கு உண்டான இறக்கம். இது வந்து செல்லிங் கிடையாது, ரிட்ரேஸ்மெண்ட். ஃபர்தரா அடுத்த மூவுக்கு ரெடி ஆகி கொண்டுள்ளது அப்படின்றது தான் நம்ம சொல்ல முடியும். அதை புரிஞ்சுக்காதவங்க நம்மளுக்கு ஒன்றையும் சொல்ல முடியாது. இன்னைக்கே நல்ல ஒரு பவுன்ஸ் பேக். நெக்ஸ்ட் வந்து HCL டெக்னாலஜிஸ் என்ன நடந்திருக்கு? நல்ல ஒரு கன்சால்டேஷன். கிட்டத்தட்ட வந்து ஒரு 1085 நாளா ஒரு கன்சால்டேட். அந்த கன்சால்டேட் வந்து 2020ல இருந்து 2024 ஒரு 4 இயர்ஸ் கன்சால்டேஷனை ஸ்ட்ராங்கான ஒரு பிரேக் அவுட் நடந்தது. பிரேக் அவுட் நடந்ததுக்கு ஒரு ஏற்றத்திற்கு உண்டான இறக்கத்தை பதிவு செய்கிறது. வரட்டும், அரௌண்ட் ஒரு 1350 வந்து நல்ல ஒரு அக்குமுலேஷன் பாயிண்டா இருக்கும். நம்ம பை பண்ண வேண்டிய ஜோன் எதுவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த 1350. இந்த எல்லோ கலர்ல வைக்கிறதுலாம் அக்குமுலேஷன் ஜோன் அப்படின்றத புரிஞ்சுக்குங்க. இந்த 1350 வந்தா பை பண்ணுங்க. ஸ்டாப் லாஸா 1300 மெயின்டைன் பண்ணிக்கோங்க. வந்து லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணிட்டு டுவர்ட்ஸ் மார்க்கெட் மேல போகும். மார்க்கெட் மேல போகும்போது டார்கெட்டா ப்ரீவியஸ் ஐயான 1675, அந்த 1675 உடைச்சதுன்னா ஒரு 2000 ருபீஸ்க்கு மூவ் ஆகிறதுக்கு உண்டான எபிலிட்டி உள்ள ஸ்டாக். நல்ல ஒரு ஏற்றத்துக்கு உண்டான இறக்கத்தை பதிவு செய்து கொண்டுள்ளது HCL டெக்னாலஜிஸ். நெக்ஸ்ட் ஆஃப் ஆல்
இன்ஃபோசிஸோடைய லெவல்ஸ் என்ன, அப்போ இன்ஃபோசிஸ் என்ன நடந்துட்டு இருக்கு, நல்ல ஒரு ஆல் டைம் ஹை. அதாவது இங்க இருந்து மார்க்கெட் மேல போனதுக்கு ஒரு கரெக்ஷன், இது வந்து செல்லிங்ன்றது பார்க்காதீங்க, கரெக்ஷன் வந்துட்டு போறது தான் ஹெல்த்தியான ஒரு மார்க்கெட், அதுதான் அடுத்த கட்டத்துக்கு நகரும். அப்ப இந்த கரெக்ஷன் வந்துட்டு இங்க ஒரு கேப் ஃபில்லிங் ஏரியா இருக்கு, பெரிய ஒரு கேப் இருக்கு தெரியுதுங்களா. அந்த கேப் டவுன் ஆனது கீழே வந்து சப்போர்ட் எடுத்து டுவர்ட்ஸ் பவுன்ஸ் பேக், மறுபடியும் பவுன்ஸ் பேக். அப்போ இந்த இடத்துல வந்து ஸ்ட்ராங்கான ஒரு ஆர்டர், செல் ஆர்டர் பிளேஸ் பண்ணிருக்காங்க. இந்த இடம்லாம் போனவொடனே செல்லிங், இந்த இடத்துல உடைச்சு வச்சது மேல போகும்னு நினைச்சோம், ஏமாத்திட்டு கீழே வந்துருச்சு. அப்போ இது ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட். எனது இந்த ஜோன் வந்து ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட். அப்போ ஃபர்தரா மார்க்கெட் கீழே செல்லிங் வருது. நம்ம வாங்கக்கூடிய இடமாக எந்த இடத்துல இருக்குன்னு பாத்தீங்கன்னா 1350 இந்த லெவல் வந்ததுன்னா மிஸ் பண்ணாதீங்க, பை பண்ணுங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 1370, 70க்கும் 50க்கும் பெரிய டிஃபரெண்ட் இல்லை, அங்கேயே வாங்கியிருக்கலாம். வாங்க தவறிய நண்பர்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு தருதான்னு பார்ப்போம், கொடுத்ததுன்னா வாங்கி வைங்க. ஸ்டாப் லாஸா 1223, எந்த லோ ப்ரீவியஸ் லோ, இந்த இடத்துல நம்ம பை கால் ரெக்கமெண்டேஷன் கொடுத்தோம். அப்போ இந்த இடத்துல வாங்கிட்டு அங்க வாங்கினவங்க இப்பயும் 16% லாபத்துல தான் இருப்பாங்க. நாங்க இங்க வாங்கி இந்த இடத்துல ஒரு ஸ்விங்கை முடிச்சுட்டு செகண்ட் அக்குமுலேஷனுக்கு ரெடியாகி தயாராக இருக்கின்றோம் அப்படின்றத சொல்லலாம். டிவிடெண்ட் போடுவாங்க, டிவிடெண்ட் போடும்போது பிரைஸ் அட்ஜஸ்ட் ஆகும், அப்போ நல்ல ஒரு ஃபால் எதிர்பார்க்கலாம் அப்படின்றது தான் என்னுடைய கான்செப்ட். 1660, அதாவது ப்ரீவியஸ் ஐக்கு வந்து 1700க்கு மூவ் ஆகணுன்ட்டு செல்வராஜ் சார் சொல்லியிருந்தாரு, அவர் ப்ரீவியஸ் ஐக்கு. அப்போ டெக்னிக்கல்ஸ்ன்றது ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் ஒண்ணுதான், புரியுதுங்களா. எங்களுக்கு நாங்க ரீட்டைல் இன்வெஸ்டர், சின்ன ஒரு யூடியூபர் அப்படின்றது கிடையாது. எங்களை மாதிரி யாரு, நாங்க செல்வராஜ் சார். அப்போ நாங்க எல்லாமே ஒரே பாயிண்ட சொல்றோம்னா அப்ப எதனால சொல்றோம், அந்த டெக்னிக்கல்ஸ்ன்றது காமன். அது வந்து மிகப்பெரிய நிறுவனம் சொன்னா ஓடி போய் அவங்களுக்கு பிரீமியம் கொடுத்து பே பண்ணிட்டு பண்றீங்க. அந்த பிரீமியம் பே பண்ணாதீங்க, பே பண்ணி லேர்ன் பண்ணுங்க அப்படின்னா கேட்க மாட்டேங்கிறீங்க. என்ன சொல்றதுன்னு தெரியல. பார்ப்போம், லேர்ன் அண்ட் தென் ஏர்ன் அப்படின்றது தான் நம்ம சொல்லுவோம். அனே கட்டாயம் 1700க்கு பவுன்ஸ் பேக் வரும், வெயிட் பண்ணி பார்க்கலாம். நான் ஒரு 1350க்கு ஆர்டர் செட் பண்ணியிருக்கேன் லிக்விடிட்டியை கலெக்ட் பண்றதுக்கு. நெக்ஸ்ட் வந்து என்னுடைய ஃபேவரட் ஸ்டாக் டிசிஎஸ். அப்போ டிசிஎஸ் வந்து இந்த லாங் கன்சால்டேஷன் 644 டேஸ் எந்த தேதியில இருந்துன்னு பாத்தீங்கன்னா அரௌண்ட் 2022 4வது மாசத்துல இருந்து நல்ல ஒரு கன்சால்டேட் ஆயிட்டு மார்க்கெட் பிரேக் அவுட் ஆயிட்டு ரீடெஸ்ட் வந்தது. நான் இங்க ரீடெஸ்ட்ல வாங்கல, இந்த ஜோன்ல தான் பை பண்ணேன். நம்ம பை பண்ண இடத்துல இருந்து மார்க்கெட் வந்து ஃபர்தரா கரெக்ஷன் வருது. கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு 6% மேல லாஸ்ட்ல தான் இருக்கு. எனக்கு நெக்ஸ்ட் அக்குமுலேஷன் ஜோனான ஒரு 10%க்கு கரெக்ஷன் வரணும். எந்த ரேஞ்சுக்கு வரணும்னா 3650க்கு வந்தாதான் அடுத்து ஒரு ஆவரேஜ் அடிப்பேன். அது ஒரு நான் ஆவரேஜ் பண்ண மாட்டேன், சும்மா ஆவரேஜ் பண்ணி ஃபண்டை ஒரே ஸ்டாக்ல போடக்கூடாது. ஒரு என்ட்ரி போட்டீங்கன்னா என்ட்ரி மிஸ் ஆகி கீழே வருது, அந்த ஸ்டாக் மார்க்கெட் சப்போர்ட் பண்ணல, கீழே இறங்குதுன்னா வெயிட் பண்ணணும். எவ்வளவு தூரம் கீழே இறங்கணும், மார்க்கெட்ல ரெண்டே விஷயம் தான், எவ்வளவு தூரம் மேல போகும், எவ்வளவு தூரம் கீழே வரும். இது ரெண்டுத்தையும் உங்களுக்கு கால்குலேட் பண்ண தெரிஞ்சதுன்னா கீழே வர ஸ்டாக்கு நல்லா ஃபால் ஆக விட்டுட்டு கீழே வந்து ஆவரேஜ் பண்ணுவீங்க, மேல போற ஸ்டாக்கு நல்லா மேல போக விட்டுட்டு ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வருவீங்க. இவ்வளவுதான் சிம்பிள் திங்ஸ். இதை வந்து லேர்ன் பண்ணாதான் ஏர்ன் பண்ணிக்க முடியும் அப்படின்றது தான் கான்செப்ட். ஓகே, அப்போ இங்க வந்தா நான் பை பண்றதுக்கு மீண்டும் ஒரு 50,000 இல்ல ஒரு 100 ஸ்டாக்ஸ் பிளான் பண்ணிருக்கேன். விப்ரோன்ற பாருங்க, டிசிஎஸ்ல என்னுடைய டார்கெட் வந்து 100 ஸ்டாக்ஸ் பை ஆன் டிப்ஸ். அப்போ இறக்கம் வந்தால் அந்த இறக்கத்துல தான் வாங்குவேன். இதுக்கு ஸ்டாப் லாஸா 3500, நான் 3600 தான் மெயின்டைன் பண்ணிக்கலாம். இதுக்கு கீழே ஓப்பன் ஆச்சுன்னா மீண்டும் மார்க்கெட் கீழே வரும். நான் இங்க வந்தா இங்க ஒரு 25 வாங்குவேன், இங்க வந்தா இங்க ஒரு 25 வாங்குவேன், அடுத்து ஒரு லோ வந்தாலும் வாங்குவேன். ஏன்னா நான் லாங் டேர்ம் இன்வெஸ்டரா இருக்க போறேன் இந்த ஸ்டாக்ல அப்படின்றது தான் கான்செப்ட். சொன்ன திங்ஸ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். லேர்ன் அண்ட் தென் ஏர்ன், ப்ராப்பரா டெக்னிக்கல்ஸை லேர்ன் பண்ணணும் அப்படின்ட்டு விருப்பப்படக்கூடிய நண்பர்கள் அப்கமிங் செஷன்ல கிளாஸஸ்ல ஜாயின் பண்ணலாம். நிறைய பேர் வந்து ரெக்கார்டிங் கிளாஸஸ் இருக்குங்களா அப்படின்னு கேக்குறீங்க. நோ மோர் ரெக்கார்டிங் கிளாஸஸ் அண்ட் தென் நோ மோர் கேன்சலேஷன். இப்போ புதுசா வந்து என்ன உங்களுடைய கேன்சலேஷன் பாலிசின்னு கேக்குறீங்க. கேன்சலேஷன் பாலிசிலாம் எதுவும் கிடையாதுங்க. கேன்சலேஷன் போட்டீங்கன்னா உங்களுக்கு அக்செப்டட், ஆனால் ஃபீஸ் நாட் ரீஃபண்டபிள் அப்படின்றத நாம் சொல்ல முடியும். இதுக்குண்டான ஃபீஸஸ் வந்து 3K நான் என்னத்தை ரீஃபண்டபிள் கொடுக்குறது, என்னத்தை கேன்சலேஷன் ஃபீ வைக்கிறதுன்றது தெரியல. டோட்டலி 8 செஷன் எவ்ரி சாட்டர்டே அண்ட் சண்டே ஒன்லி வியா கூகுள் மீட் மட்டும்தான். 1 year சப்போர்ட்.
டெக்ஸ்ட் பண்ணுங்க. என்னுடைய வாட்ஸ்அப் அண்ட் ஜிபே நம்பர் இதுதான். டெக்ஸ்ட் பண்ணுங்க, கிளாஸஸ்க்கு உண்டான சிலபஸை சென்ட் பண்ணி விடுறேன். லேர்ன் அண்ட் தென் இயர். மற்றும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைபரை சேர்த்து விடுங்க. நன்றி, வணக்கம்.